ஹலோ வீவர்ஸ். கெமிஸ்ட்ரியை ஈஸியாக கற்றுக்க நான் உங்கள் கூட இருக்கேன். என் பேர் குரு. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், உங்களையும் கெமிஸ்ட்ரி டீச்சராக மாற்ற முடியும்னு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கெமிஸ்ட்ரி பேசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு மூணாக பிரிக்கலாம். அது எல்லாத்துக்குமே தேவையான காமனான பேசிக்கான விஷயம் என்னென்னா, ஆட்டம்னா என்ன, பீரியாடிக் டேபிள்னா என்ன, பாண்டிங்னா என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, இதுதான் பேசிக்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பீரியாடிக் டேபிளுக்கு வருவோம். பீரியாடிக் டேபிளில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்பிட்டால்னா என்ன, எலக்ட்ரான்னா என்ன, புரோட்டான்னா என்ன, நியூட்ரான்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சூரிய குடும்பம், அதாவது சோலார் சிஸ்டத்தை எடுத்துப்போம். அதில் சூரியன் சென்டரில் இருக்கும். அது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். அது பாசிட்டிவ் சார்ஜ். அதை சுற்றி வட்டப்பாதைகள், அதாவது ஆர்பிட்டால்கள் இருக்கும். அந்த ஆர்பிட்டால்களில் கோள்கள், பூமி, புதன், வியாழன், அந்த மாதிரி கோள்கள் நமக்கு வந்து சுற்றிட்டு வரும். ஸோ இதுதான் இதே மாதிரி தான் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அணு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரலில் சூரியனுக்கு பதிலாக அதை நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதில் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜாகவும், நியூட்ரான் நியூட்ரலாக எந்த சார்ஜும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை சுற்றி ஆர்பிட்டால்கள், அதாவது வட்டப்பாதைகள் இருக்கும். வட்டப்பாதைகளை நம்ம பூமி, புதன் அந்த மாதிரி கோள்கள் சுற்றிட்டு வர மாதிரி இங்கே எலக்ட்ரான்கள் சுற்றிட்டு வரும். இதுதான் ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டத்தோடைய பேசிக் விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கெமிஸ்ட்ரி டீச்சராக மாறுங்க.